ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஒரு புதிய உவமையின் வழியாக நீர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இந்த உவமையின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை கற்றுக்கொள்ளவும், விட்டுவிட வேண்டியவைகளை நாங்கள் விட்டுவிட நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம் பிதாவே, ஆமீன். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலே வந்திருக்கின்றதான உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு கடவுளின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த காலை தியானத்திலே நம்முடைய வாழ்விலே இந்த லெந்து நாட்களினுடைய தியானத்திலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது கடவுளுடைய நிறைவான ஆற்றலையும் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம் என்கின்றதான நம்பிக்கையோடு கூட இந்த தியான கூடுகையிலே உங்களோடு கூட மீண்டுமாக ஒரு உவமையின் வழியாக கடவுளுடைய இறை வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 17வது வசனம். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்ததனுடைய அதனுடைய நீட்சி, அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த பகுதி. நேற்றைய தினத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை சிறப்பாக பழைய வாழ்வு என்பது கடவுளுக்கு பிரியமானதல்ல, பழைய வாழ்க்கை என்பது கடவுளுடைய வாழ்விற்கு அது உகந்ததல்ல என்று சொல்லுகின்றதான ஒரு புதிய சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்டோம். ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட திராட்சை ரசம் என்கின்றதான அந்த உணவை மையப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை அன்றாட வாழ்விலே திராட்சை ரசம் என்பது யூதர்களுடைய உணவு முறைமையாக இருந்தது. நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் சாப்பாடு குழம்பு அதை ஊற்றி நம்ம சாப்பிட்றோமோ இல்லை, நம்முடைய உணவு முறை அப்படியாக இருக்கின்றது. ஒருவேளை நார்த் இந்தியன் அவர்களுடைய உணவு முறை சப்பாத்தி, அதுக்கப்புறம் சன்னாவா சாப்பிடுவாங்க, வெங்காயம் அல்லது உருளைக்கிழங்கு, அப்படியாக அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. யூதர்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொட்டி. அவர்களுக்கு நம்ம சுடுற அளவுக்கு சின்ன ரொட்டியெல்லாம் சுட மாட்டாங்க, நல்ல பெரிய ரொட்டி தான் அவங்க சுடுவாங்க. அந்த ஒரு ரொட்டி சாப்பிட்டோன்னு சொன்னாலே நம்மளுடைய வயிறு என்ன ஆகிடும், ஃபுல்லாகிடும். ரொட்டியும் இந்த திராட்சை ரசத்தையும் அவர்கள் உண்பது வழக்கமாக காணப்பட்டது. இது அவர்களுடைய வாழ்வினுடைய உணவு முறை, இந்த ஃபுட் ஹேபிட், அவர்களுடைய ஃபுட் ஹேபிட் இது. இந்த திராட்சை ரசத்தை ஏன் ஆண்டவர் உவமையாக பேசுகின்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த திராட்சை ரசம் என்பது எதை குறிக்கின்றது? திராட்சை ரசம் என்பது மகிழ்ச்சியின் அடையாளமாக காணப்படுகின்றது. மகிழ்ச்சியின் அடையாளம் மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் அந்த மது காணப்படுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 9வது அதிகாரம் 8வது 13 வசனங்களை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மரங்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே ஒரு அரசனை உருவாக்கி கொள்ள வேண்டும், தமக்கென்று சொல்லி ஒரு அரசர் வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது முதலாவதாக அவங்க போயிட்டு ஒலிவ மரத்தின் இடத்துல போய் கேட்குறாங்களாம், நீ எங்களுக்கு அரசனாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஒலிவ மரம் அங்கே என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, 9வது வசனத்தில், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றன. மனிதர்களும் கடவுளும் மதிப்பு பெறுகின்ற பொழுது அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுக்க மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்று சொன்னது ஒலிவ மரம். என்னுடைய எண்ணெயின் வழியாக என்ன பண்ணுறாங்களாம், கடவுளும் மனிதர்களும் அதை பெருமையாக வைத்து கொள்ளுகின்ற பொழுது நான் மரங்கள் இடத்துல நான் எப்படி வர முடியும்? அதுக்கப்புறம் இன்னொரு மரத்தின் இடத்துல போய் கேட்கின்றது, அத்தி மரத்தின் இடத்துல போய் மற்ற மரங்கள் எல்லாம் கேட்கிறதாம். என்ன கேட்குது, எங்களுக்கு நீ அரசராக வருவதற்கு
உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அங்கே அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையான நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்று சொல்லுகின்றது. அப்ப ஒலிவ மரம், அத்திமரம், மூன்றாவதாக ஒரு மரத்தை குறிப்பிடுகின்றார். மரங்கள் திராட்சை கொடியினிடத்திலே வாரும் எங்களை அரசாளும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்று சொல்லி அந்த திராட்சை கொடியும் என்ன பண்ணிருச்சு, அரசராக வருவதற்கு விருப்பம் இல்லாதபடி தன்னுடைய விருப்பத்தை பதிவிட்டது. அப்ப திராட்சை கொடி, அத்திமரம், ஒலிவ மரம் இல்ல, ஒலிவ இலைகள், அத்திப்பழம், திராட்சை பழம், இது எல்லாமே அவர்களுடைய வாழ்விலே அன்றாட காணப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவானவரும் உவமைகளாக பேசுவது, அத்திமரத்தை குறித்து உவமையாக பேசுகின்றார் இல்ல, திராட்சை செடியை குறித்து உவமையாக பேசுகின்றார், ஒலிவ மரத்தை குறித்து உவமையாக பேசுகின்றார். ஒருவேளை நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனி தருகின்ற திராட்சை கொடியை போல இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்றெல்லாம் நாம் திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். அப்ப உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனி தருகின்ற திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று சொன்னால், அப்ப திராட்சை கொடி என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதான ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருளாக இருக்கிறது. அதனாலதான் திராட்சை கொடியிலிருந்து வரக்கூடியதான பழங்கள், அந்த பழங்களிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியதான திராட்சை ரசம் எதை வருவிக்கின்றது, மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்றது. அதனாலதான் சொல்றாரு தாவீது அங்க சொல்லும் பொழுது, அங்கே உன் மனைவி எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவளாக இருப்பாள். ஒலிவ மரம் அப்படின்றது ஆரோக்கியத்தின் அடையாளமாக அது காணப்படுகின்றது. அதனால்தான் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் உனக்கு ஏற்படுகின்றதான வயதான நேரங்களிலே, உனக்கு ஏற்படுகின்றதான துன்பங்கள் மத்தியிலே, வயதான காலங்களிலே உனக்கு ஏற்படுகின்றதான அசௌகரியங்களின் மத்தியிலே உன் பிள்ளைகள் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார்கள் என்று சொல்லி மிக அழகாக சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த திராட்சை ரசம் அப்படின்றது பஸ்கா பண்டிகையிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பயன்படுத்துகின்றார். திராட்சை ரசத்தை ஆண்டவருடைய அந்த ராபோஜனம், கடைசி விருந்து இல்ல, சீஷர்களை அழைத்து அந்த கடைசி விருந்து குடிக்கின்ற பொழுதும் கடவுள் இந்த திராட்சை ரசத்தை உபயோகப்படுத்துகின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் வீட்டில் போய் நீங்க படிச்சு பார்க்கலாம். 22வது அதிகாரம் 7 - 23 அடங்கிய வசனங்களையும், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17 - 32 அடங்கிய வசனங்களையும் நீங்கள் வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. அதே போல இந்த திராட்சை ரசம் இட் ஹேஸ் மெடிசினல் வேல்யூ, இது ஆரோக்கியத்தை வரப்பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறது. அதுதான் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 6வது வசனத்திலேயும், 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் நாம் பார்க்கின்ற பொழுது, வயதானவர்கள், வியாதிப்பட்டவர்கள், இவர்களுக்கு இந்த திராட்சை ரசத்தை ஒரு பாண்டமாக ஃபுட்டாக அவர்கள் கொடுப்பது வழக்கமாக யூதர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த திராட்சை ரசம் என்று சொல்லுகின்ற பொழுது வாழ்வோடு இணைந்திருக்கின்ற ஒரு உணவு, வாழ்வோடு இணைந்திருக்கின்றதான ஒரு உணவாக இந்த திராட்சை ரசம் கருதப்படுகின்றது. அதனால தான் அங்கே இருக்கின்றதான சீடர்களை பார்த்தும், அங்கே குழுமி இருக்கின்றதான பரிசேயர்களுக்கும், அங்கே இருக்கின்றதான சதுசேயர்களுக்கும் ஆண்டவராகிய கடவுள் இங்கே சொல்லுகின்றார், புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்தியிலே நீங்கள் சேகரித்து வைக்க இயலாது. அப்படி நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும்? இருக்கின்றதான பை, அந்த தோல் பை என்ன ஆகும்? அது கெட்டு போகும். அது எப்படி கெட்டு போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திராட்சை ரசத்திற்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று உண்டு இல்லை, நொதித்தல் என்கின்றதான கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. ஃபெர்மெண்ட் பண்ணும். ஒவ்வொரு நாளும் தன்னை என்ன பண்ணிக்கும், அது
மக்கி அது என்ன பண்ணிக்கணும்னா ஒரு புதிய சுவையை கொடுக்கக்கூடியத அளவிலே அந்த திராட்சை ரசம் தன்னை உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு மிக சிறந்த ஒரு பானமாக அது இருக்கின்றது. ஃபெர்மெண்டேஷன் என்கின்றதான ப்ராசஸின் வழியாக ஒவ்வொரு நாளும் அது நாளாக என்னாகும், ஒரு புதிய சுவையை கொடுக்கும். அதனுடைய வேல்யூ என்னாகும், மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும். அதை தான் இங்கே சொல்லுகின்றார். அப்போ பழைய திராட்சை ரசம் இருக்கின்றதான அந்த பையிலே புதிய திராட்சை ரசத்தை நீங்கள் ஊற்றுகின்ற பொழுது ஏற்கனவே அந்த பை எப்படி இருக்குது, அதனுடைய ஃபெர்மெண்டேஷன், அதில் இருக்கின்றதான கேஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி ஏற்கனவே அது கிழிகிற ஸ்டேஜில் இருக்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக அது மேலே ஊற்றுனீங்க சொன்னீங்கன்னா அது என்ன ஆகிடும், இன்னும் அதிகமாக ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் என்கின்றதான தன்மையை அது தன்னுடைய சமூகத்தில் இருந்து ஏற்படுத்தி கொண்டு புதிய கேஸ் அது உருவாகும். புதிய கேஸ் உருவாச்சுன்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும், பை அப்படியே கிழிஞ்சிடும். பொதுவாக யூதர்கள் இந்த திராட்சை ரசத்தை எதிலே ப்ரிசர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தோல் பையிலே தான் அவர்கள் ப்ரிசர்வ் செய்வது அவர்களுடைய வழக்கமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்றதான பட்சத்திலே அன்புக்குரியவர்களே, ஒருவேளை புதிய ரசமானது பழைய பையிலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஊற்றக்கூடாது என்கின்றதான கருத்தினை மிக அழகாக ஆண்டவர் இந்த பகுதியிலே பதிவிடுகின்றார். ஒருவேளை பரிசேயர்களும் சதுசேயர்களும் பழைய திராட்சை ரசமாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். அந்த திராட்சை ரசத்தோடு கூட ஒரு முழுமையடைந்த, அதாவது தன்னுடைய வாழ்விலே ஆன்மீகத்திலே முழுமையாக காணப்படுகின்றதான யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்கள் மத்தியிலே ஒரு புதிய திராட்சை ரசமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கடவுளை மெசியா சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த அவர்களுடைய காரியத்திலே அவர்கள் ஈடுபடுவது என்பது இயலாத காரியம் என்பதை மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார். யூதர்கள் ஏற்கனவே தன்னுடைய வாழ்விலே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே கடவுள் வழியிலே நாங்கள் அதிகமாக வளர்ந்தவர்கள், அந்த பழைய திராட்சை ரசத்தை போன்று அவங்க என்ன வராங்க, சுவை மிகுந்தவர்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாக கிறிஸ்துவின் வழியிலே நடப்பவர்கள், இவர்களுக்கு அந்த பழைய வாழ்விலே பங்கு கொள்வதற்கான ஒரு இடம் இல்லை என்பதை மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார். ஏன்னு சொன்னீங்கன்னா இவர்களுடைய விசுவாச வாழ்க்கையும் யூதர்களுடைய விசுவாச வாழ்க்கையும் என்ன ஆயிடும், ரெண்டுமே கலந்து அது பை என்ன ஆயிடும், கிழிச்சு விடும். அதனால புதிய விசுவாசிகள் பழைய யூத முறைமையிலே காணப்படுகின்றதான அவர்களுக்கு இருக்கின்றதான அந்த பாரம்பரியம், அவர்களுக்கு மெசையா என்று சொல்லி காணப்படுகின்றதான அந்த கான்செப்ட், அதெல்லாம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய ஆன்மீகம் என்பது வேறு, கடவுளை பின்பற்றுகின்ற விதம் வேறு. ஆனால் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகின்றவர்கள் ஒரு புதிய பைக்குள்ளாக, ஒரு புதிய பிரிசர்வேட்டிவ்க்குள்ளாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்கின்றதான உண்மையை ஆண்டவர் இந்த பகுதியிலே மிக அழகாக சுட்டி காட்ட விரும்புகின்றார். அதனால்தான் அங்கே கேட்குறாங்க, பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவானவர் இடத்துல வந்து அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க. யோவானுடைய சீஷர்கள் எல்லாம் உபவாசம் இருக்கிறார்கள், உம்முடைய சீஷர்கள் உபவாசம் இருக்கவில்லை. அப்ப தி ஜொஹைனைன் டிசைபிள்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க, ஜீசஸ் டிசைபிள்ஸ் ஒரு புறத்தில் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணணும், சண்டை மூட்டி விடணும். கொள்கை ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக இருவருக்கும் சண்டை மூட்டி விடுகின்ற பொழுது என்னாகும், ஆன்மீகமானது கெட்டு போகும் அல்லவா. அதனால தான் அங்கே சொல்லும் பொழுது சொல்றாரு, பழைய திராட்சை ரசம் இருக்கின்றதான துருத்தியிலே புதிய திராட்சை ரசத்தை உங்களால் ஊற்ற இயலாது, ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றுவீர்கள் என்று சொன்னால் அதனுடைய தன்மை, தனக்குள்ளே இருக்கின்றதான தன்மையை கொண்டு இருக்கின்றதான புதிய ரசத்தையும் அது கெடுத்துவிடும். அதே போல பழைய பையையும் அது என்ன பண்ணிடும், கெடுத்துவிடும். ஒருவேளை இன்றைக்கு இந்த உவமையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுவது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நேற்று தினத்திலே நாம் பார்த்த வண்ணமாக நமக்குள்ளே இருக்கின்றதானே அந்த பழைய பாரம்பரியங்கள், நமக்குள்ளே இருக்கின்றதானே அந்த பழைய நினைவுகள், இவைகளோடு கூட நம்முடைய ஆன்மீகம் புதுமையையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பழசு ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, புதுசும் பழசும் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம கண் எதை தேடி போவோம்? புதுசை தான் தேடி போவோம் இல்லை? புதியவை நாம் விரும்பக்கூடியது. ஏன் புதியவைகளை நாம் விரும்புகின்றோம்? அந்த புதுசுல எப்படி இருக்குது அப்படிங்கிறதான ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கும். அந்த புதிய பொருளிலே அது எப்படி நமக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறதான ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல அதுக்குள்ளே இருக்கின்றதான இன்னோவேஷன்ஸ், அதை ஆவலோடு கூட நாம் எதிர்பார்க்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு பழைய வாழ்க்கை முறை என்பது, பாவப்பட்ட வாழ்க்கை முறையை ஆண்டவர் விரும்புவதல்ல. ரட்சிப்பு என்கின்றதான அந்த புதிய அடையாளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றதான நாம இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வழியாக நாம் சுத்திகரிக்கப்படுகின்றவர்களாக காணப்படுகின்றோம். அதனால தான் அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்ப அப்பம் என்பது யூதர்களுடைய உணவு வழிமுறைகளிலே, நடைமுறைகளிலே ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த அப்பத்தை நாம் பிற்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நாம் பிற்கின்றோம். அப்பத்தை புசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நாம் உட்கொள்ளுகின்றோம் என்கின்றதான சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொல்லும்போது சொல்றார்ல, போஜனம் பண்ணி முடித்த பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய திராட்சை ரசம் இது மகிழ்ச்சியின் அடையாளம் மட்டுமல்ல, செழுமையின் அடையாளம் மட்டுமல்ல. திராட்சை ரசம் என்பது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவராகிய கடவுள் இந்த இடத்திலே நமக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றார். புதிய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டிருக்கின்றதான நாம பழைய உடன்படிக்கையோடு கூட நம்மை பொருத்தி கொள்ள இயலாது. கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவராக, கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சகித்தவராக, இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் வழியாக நாம் புது பிள்ளைகளாக, புது ரசமாக நாம் மாறி இருக்கின்றோம். அப்ப அந்த புதிய உடன்படிக்கைக்குரிய அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய அனுபவம் நமக்குள்ளே கிடைக்கின்றது. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய வழிநடத்துதல், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய உற்சாகம் நமக்குள்ளே ஏற்படுகின்றது. ஒரு புதிய மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இன்றைக்கு நாம் தான் தீர்மானிக்க போகின்றோம். பழைய திராட்சை ரசத்தை போன்ற அந்த பழைய துருத்தியிலேயே நாம் இருக்க போகின்றேனா, அல்லது புதிய வாழ்வு முறைக்கு என்னுடைய வாழ்வு மாறப்போகின்றதா என்று சொல்லி இன்றைக்கு நாம் இந்த இடத்திலிருந்து ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். ஏனென்று சொன்னால், ஒரு புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வழியாக, திராட்சை ரசத்தின் வழியாக ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஏற்படுத்தினது போல இன்றைக்கு அந்த புதிய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டவர்களாக கடவுளுடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முழங்கார் படியிட முடிந்தவர்கள் முழங்கார் படியிலெல்லாம், ஆண்டவரே, இந்த புதிய ரசத்தின் வழியாக, புதிய திராட்சை ரசம், பழைய திராட்சை ரசம், அதன் வழியாக நீர் எங்களோடு கூட பேசின தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் தகப்பனே. என்னுடைய வாழ்வு முறையானது எந்த நிலையிலே காணப்படுகின்றது? ஒரு புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு கொடுத்தருளி, நாங்கள் எப்பொழுதெல்லாம் திராட்சை ரசத்தை நாங்கள் உணவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய இரத்தத்தை நாங்கள் உட்கொள்ளுகின்றோம் என்கின்றதான சிந்தனையோடு கூட ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையிலே, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையிலே
நாங்கள் உம்முடைய பந்தியிலே சேர நீர் எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்போம்.